Hello friends, this video is sponsored by BuyMode e-shopping app. நம்ம பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வேவ்ஸ் போக மாட்டேது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் வர மாட்டாங்க, வேவ்ஸ் போக மாட்டேது. சீக்கிரம் நான் மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னு பண்றாங்க. முக்கியமான டிப்ஸ் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் சேனல்ஸை நல்லா ஒரு கண்டென்ட்டான வச்சுக்கிட்டு சேனல்ஸை க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் வீடியோ போட்டுட்டு வரீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவ்ஸ் போக மாட்டேது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம யூடியூப்புக்கு அல்காரிதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீடியோஸை ஃபஸ்ட்டு உங்கள் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஷேர் பண்ணும். உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு ஷேர் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு அடுத்தது ஷேர் பண்ணும். இவங்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணிட்டே இருக்கும் நம்ம யூடியூப் உடைய அல்காரிதம். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சரியான கண்டென்ட்டை தேர்ந்தெடுத்து சரியான வீடியோவை சரியான டைமுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ சப்போஸ் இப்போ இன்னைக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னா, ரெகுலராக உங்களுடைய கஸ்டமர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தெரியணும், இந்த டைமுக்கு நம்ம வீடியோ போடுறோம் போடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் சரியான கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கீங்க, சரியான வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, ஆனால் வேவ்ஸ் போக மாட்டேது, எல்லா செட்டிங் சேஞ்ச் பண்ணிடுச்சு, எனக்கு வேவ்ஸே போக மாட்டேது அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா எல்லா செட்டிங்கும் முடிச்சிட்டிங்க, சப்ஸ்கிரைபர்லாம் ஓரளவுக்கு வந்திருக்காங்க, எனக்கு வேவ்ஸ் போக மாட்டேது. மானிட்டேஷன் அப்படின்னா வேவ்ஸ் போகணும், 4000 வாட்சஸ் வரணும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஒரு 1000 வந்தால், இப்போ 500 வந்தாலே பார்த்தீங்கன்னா 50% மானிட்டேஷன். 100% மானிட்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வரணும். வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ். இது தான் மானிட்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் ஆகும். அந்த எலிஜிபிள் சப்மிட் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ண விட வேண்டியதான். அதுக்காக நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் வர மாட்டாங்க, வியூஸ் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, அந்த இந்த டைம்ன்றத நீங்கள் உங்கள் ஆடியன்ஸுக்கு, அதாவது சப்ஸ்கிரைபருக்கு தெரியணும், இந்த டைமில் நம்ம சேனலில் வீடியோ வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரியும் நீங்கள் ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, நல்ல ஒரு கண்டென்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸை நம்ம யூடியூப் அல்காரிதம் ஷேர் பண்ணும்போது உங்கள் சப்ஸ்கிரைபர் பார்ப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைபருடைய ஃப்ரெண்டு அந்த இமெயிலெலாம் கான்டாக்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஷேர் ஆகும். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஷேர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அல்காரிதம் திரும்ப ஒரு 10, 20, 30 அந்த மாதிரி உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்க பார்க்க ஷேர் பண்ணணும். அவங்க பார்க்காம ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஸ்டாப் பண்ணிடும். அதே போல் யூடியூப் வீடியோவை அப்லோட் பண்ணும்போது அன்லிஸ்டில் வச்சு பண்ணக்கூடாது. ப்ரைவேட்டில் தான் வச்சு பண்ணணும். வீடியோ அப்லோட் பண்ணும்போது ப்ரைவேட்டில் வச்சு எல்லாத்தையும் எடிட் பண்ணணும். லாஸ்ட்டாக பப்ளிக் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா, அதை பப்ளிஷ் பண்ணும்போது பப்ளிக்கில் பண்ணணும். மற்றபடி எடிட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தப்புன்னு பார்த்தீங்கன்னா, அன்லிஸ்டில் வைக்கிறீங்க, ப்ரைவேட்டில் வைக்கிறீங்க, பப்ளிக்கில் வைக்கிறீங்க, மாற்றி வச்சு எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் வச்சு எல்லா செட்டிங்ஸும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு பப்ளிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பப்ளிக் வைக்கணும். அது அன்லிஸ்டில் வைக்கிறது, ப்ரைவேட்டில் வைக்கிறது மாற்றி பண்ணவே கூடாது. நம்ம யூடியூப் அல்காரிதம் என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோவில் ஏதோ ஃபால்ட்டு, மிஸ்டேக்கு, ப்ராப்ளம், இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றதால அதை ப்ரொமோட் பண்ணாது ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் பேரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அடிக்கடி ஒவ்வொரு தடவையும் 30 டேஸ்க்கு ஒரு தடவை தான் யூடியூப் நேம் சேஞ்ச் பண்ணணும். அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. யூடியூப் நேம் சேஞ்ச் பண்ணிருக்கக்கூடாது. உங்கள் கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒரு சில கண்டென்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதே கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் வீடியோவை கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள்.
கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு டிப்ஸும் சொல்ல போகிறேன். நம்ம வியூஸ் வர்றது சப்ஸ்கிரைப் பண்ணுறது என்னன்றத ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? இப்போ சரியான கண்டென்ட் போட்டிங்க, சரியான சேனல்ஸ் வச்சுருக்கீங்க, சரியான வீடியோ எடிட் பண்ணிட்டீங்க, இப்போ வீடியோவும் போட்டிங்க, உங்கள் சப்ஸ்கிரைப்ஸில் பார்க்குறாங்க, யூடியூப் அல்காரிதம் ஷேர் பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா? இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோஸு க்ரோத் ஆகும். இதை நம்பணும். நீங்கள் நம்பினாதான் உங்களுக்கு க்ரோத் ஆகும். என்னங்க சார் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கீங்க, எல்லாமே பண்ணிவிட்டு ஒன்றும் போக மாட்டேது அப்படின்னு. உங்களுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸில் 1000 சப்ஸ்கிரைபர் வரலாம். ஒரு வீடியோஸில் 1000 வாட்ச் ஹவர்ஸ் வரலாம். ஆனால் 500 வீடியோ போட்டும் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரல, சப்ஸ்கிரைப் வரல அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரியான கண்டென்ட் போடல, சரியான வீடியோ இல்லை. ப்ளஸ் நீங்கள் ஒரு வீடியோ வந்து கண்டினியூஸாக போடணும். டிப்ஸு பாருங்கள், மென்ஷன் பண்ணுங்கள், டெய்லி போடணும். ஷார்ட்ஸ் போடுறீங்களோ, வீடியோஸ் போடுறீங்களோ, டெய்லி போடுங்க. டெய்லி போட 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 தான் யூடியூப் அல்காரிதம் உங்களுடைய வீடியோஸை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். அது 1 மந்த்துக்கு ஒரு தடவை போடுறது, 6 மந்த்துக்கு ஒரு தடவை போடுறது, இயர்லி ஒன்ஸ் போடுறது, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா யூடியூப் அல்காரிதம் கட் ஆகிடும். யூடியூப் அல்காரிதம் உங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும்னா டெய்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டெய்லி வீடியோ அப்டேட் பண்ணிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் வருதோ, வியூஸ் வருதோ, சரியாக போயிட்டுருக்குதோ, அது ஆகுதோ ஆவலையோ, நீங்கள் சரியாக ஆகிட்டு இருக்கிறீங்க. சரியான சேனல்ஸ் வச்சுருக்கீங்க, சரியான வீடியோ போடுறீங்க, சரியான செட்டிங்ஸ் வைக்கிறீங்க, சரியாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் அல்காரிதம் உங்கள் வீடியோவை அப்லோட் கொண்டு வரும். லைக்ஸ் வரும், சப்ஸ்கிரைப் வரும், வேவ்ஸ் வரும், எல்லாம் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்கணும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.